இந்த பதில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, ஒரு சின்ன லாஜிக்க புரிஞ்சுக்க போறோம். அந்த சின்ன லாஜிக்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க பண்ற அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன் இது எல்லாத்தையும் நீங்க இன்னும் ஜோஷா பண்ணுவீங்க. அதாவது என்னன்னா, நம்ம லைஃப்ல நம்ம லைஃப்ல வந்து நம்மள சுத்தி சில விஷயங்கள் நடக்கும்போது, அதுல நம்மள பாதிக்குதுல்ல. இப்போ ஒரு துக்கமான விஷயம் நடக்கும் பொழுது, அதனால நம்ம துக்கமா ஃபீல் பண்றோம் உள்ளுக்குள்ள. அங்க நடக்குது ஒரு துக்கமான சம்பவம். உள்ளுக்குள்ள நம்மளுக்கு துக்கமா இருக்கு. அங்க நடக்குது ஒரு இன்பமான விஷயம். உள்ளுக்குள்ள நம்மளுக்கு இன்பமா இருக்கு. அங்க நடக்குது ஒரு பிரமிப்பான விஷயம். உள்ளுக்குள்ள நமக்கு பிரமிப்பா இருக்கு. அங்க நடக்குது ஒரு டெரரான விஷயம். உள்ளுக்குள்ள நம்மளுக்கு இங்க டெரர் ஆகுது. வெளியே எது நடந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு வருது. லா ஆஃப் அட்ராக்ஷன், சயின்ஸ், பிசிக்ஸ், குவாண்டம் சயின்ஸ், இப்படி வாட் எவர் சயின்ஸ் பொதுவா என்ன சொல்லுதுன்னா, வெளியில ஒரு விஷயம் உனக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அதே மாதிரி ரிவர்ஸ் மெத்தட், உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது வெளியே தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது பிரபஞ்ச விதி. லா ஆஃப் ரிவர்ஸ் ரிவர்ஸ் மெத்தடு. வெளியே இருக்கிறது உள்ளுக்குள்ள பாதிக்குதுன்னா அப்ப உள்ள இருக்கிறது வெளியே இருக்கிறத பாதிக்கணும்ன்றது பிரபஞ்ச விதியாகுது. ரிவர்ஸ் மெத்தடு படி, ரிவர்ஸ் தியரி படி. நான் சொல்றது உங்களுக்கு மேலோட்டமா புரியுது இல்ல? வெளியே ஒரு விஷயத்த பாக்குறோம், உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள உன்னை அது பாதிக்குது. இதை நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல? அதே மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் உங்களை பாதிச்சதுன்னா அது வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகணும்ன்றது பிரபஞ்ச விதி. ஸோ அங்க இப்போ இப்போ உங்களுக்கு ஒரு துக்கமான சம்பவம் உங்க லைஃப்ல நடக்குது, உள்ளுக்குள்ள நீங்க வேதனை அடைகிறீங்க. இது ஒரு பாயிண்ட். சும்மா இப்ப எதுவுமே இல்லை, சும்மா நீங்க வேணும்னே வாண்டா உள்ளுக்குள்ள துக்கத்தை வர வச்சு துக்கமா 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 இருந்தீங்கன்னா அது அந்த துக்கம் ஆமா உண்மைதான்ற மாதிரி இங்க ஒரு துக்கமான விஷயம் உங்க லைஃப்ல நடக்கும். அதுக்கு முன்னாடி அது நடக்கல. நீங்க உள்ளுக்குள்ள துக்கமா ஃபீல் பண்ணும்போது அந்த துக்கத்துக்கு இணையான ஒரு துக்ககரமான சம்பவம் உங்க லைஃப்ல நடக்கும். நீங்க உள்ளுக்குள்ள இன்பமா இருந்தீங்கன்னா இந்த இன்பத்துக்கு இணையான ஒரு இன்பம் உங்க லைஃப்ல நடக்கும். அது என்ன துக்கமான சம்பவம், அது என்ன இன்பமான சம்பவம் அது தெரியாது. அதுல நிறைய கணக்கு வழக்கு இருக்கு. அது என்ன சம்பவம் நடக்கணுன்றதுக்கு நிறைய இருக்கு. அது உங்களுடைய தாட்ஸ், உங்க பிலீஃப் சிஸ்டம், அதெல்லாம் நிறைய. ஸோ பேசிக்கலி அது என்னமோ நடக்குது, ஆனா உள்ளுக்குள்ள நீ ஃபீல் பண்ணியே அதற்கு இணையானதாக இருக்கும் அது. ஸோ இது இந்த 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 புரிதல், இந்த நாலேஜை நீங்க நல்லா உள் வாங்கிக்கிட்டீங்கன்னா வெளியில இருக்கிறது என்ன உள்ள பாதிக்குது. அப்போ உள்ளுக்குள்ள நான் ஒரு விஷயத்த வச்சு அது என்னோட வெளியே பாதிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா தான் இப்பதான் நீங்க களத்துல இறங்கணும். அப்படின்னா உங்க லைஃப்ல உங்களை எதெல்லாம் இப்ப பாதிக்குது. ஐயோ எனக்கு இந்த ஆஃபீஸும் பிடிக்கல, இந்த ஆஃபீஸ்ல இருக்கிறவங்களையும் பிடிக்கல, எனக்கு வேற ஆஃபீஸுக்கு போகணும், வேற சம்பளம் வேணும், சே அப்ப இது உனக்கு பிடிக்கல. ஓகே, அப்போ இந்த ஆஃபீஸ்ல இருக்கிற அந்த இது வந்து உங்களை துக்கப்படுத்துது. இந்த ஆஃபீஸும் பிடிக்கல, இவனுங்களுடைய கூட அங்கே வேலை பார்க்குறவனுங்களையும் பிடிக்கல, அந்த சம்பளமும் பத்தலை, அது உங்களுக்குள்ள ஒரு துக்கத்தை ஏற்படுத்துது. ஸோ வெளியில இருக்கிறது உள்ளுக்குள்ள ஒரு துக்கத்தை ஏற்படுத்துது. இப்ப அது ஏற்படுத்துறத நீங்க அனுபவிக்கிறீங்க, அந்த துக்கத்தை அனுபவிக்கிறீங்க. இப்ப இந்த துக்கத்தை அனுபவிக்கிறதுனால இது பிரபஞ்சத்துக்கு இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, துக்கம் அதாவது பிரபஞ்சம் எப்படி பார்க்கும்னா, பிரபஞ்சத்துக்கு அது தெரியாது. இவன் ஏன் துக்கமா இருக்கான், ஓ ஆபீஸ்ல அவனுக்கு டார்ச்சர் அதனால அவன் துக்கமா இருக்கான். பிரபஞ்சத்துக்கு அதெல்லாம் தெரியாது. நீ துக்கமா இருக்க, நீ துக்கமா இருக்க, நீ துக்கமா இருக்க. பிரபஞ்சத்துக்கு கடந்த காலம் எதிர்காலம் எப்படி எதுவும் கிடையாது இல்லையா? அதுக்கு ப்ரெசன்ட் மொமெண்ட் மட்டும்தான். அது உங்களை பார்க்கும், நீ துக்கமா இருக்க, நீ ஏன் துக்கமா இருக்க, எதுக்கு துக்கமா இருக்கன்னு அதுக்கு தெரியாது. நீ துக்கமா இருக்க, நீ துக்கமா இருக்க, நீ சோகமா இருக்க, நீ எரிச்சலா இருக்க, நீ துக்கமா இருக்க, நீ சோகமா இருக்க, நீ எரிச்சலா இருக்க, நீ வேதனையில இருக்க, நீ துக்கமா இருக்க, நீ சோகமா இருக்க. அதுக்கு என்ன அர்த்தம், பிரபஞ்சம் இதை கவனிக்குதுன்னா அது என்ன பண்ணும்னா இதை உனக்கு திரும்ப திரும்ப கொடுக்கும். அதாவது உனக்கு துக்கமாகவும் சோகமாகவும் நீ இருப்பதற்கு வேற என்ன நடக்கணும், அது உன் லைஃப்ல நடந்துகிட்டே இருக்கும். அது எதுவாக வேணா இருக்கலாம். நீ நீ எதுக்கெல்லாம் இடம் கொடுக்குறியோ நீ எதுக்கெல்லாம் இடம் கொடுக்குறியோ அதன் மூலமாக எல்லாம் உனக்கு துக்கமும் துன்பமும் துயரமும் வேதனையும் வந்துகிட்டே இருக்கும். நீ பொதுவா நீங்க ஆபீஸ்ன்ற ஒரு விஷயத்துக்கு நீ இடம் கொடுத்து வச்சிருக்கீங்க.
உங்களுக்கு இந்த ஆஃபீஸ் பிடிக்கல, அது பிடிக்கல. இப்போ ஆஃபீஸ் மூலமா அந்த துன்பமும் துக்கமும் வரும். நீங்க வேற ஒரு விஷயத்துக்கு வேற ஒரு வழியில இடம் கொடுத்தீங்கன்னா அந்த வழியாகவும் அந்த துன்பமும் துக்கமும் வரும். மொத்தத்துல ஏதாவது ஒரு வழி, நீங்க விடுற வழியில எப்படியாவது உள்ள புகுந்து உங்க லைஃப்ல அது வந்துடும். அது இங்க இருந்து போன அந்த துக்கமும் வேதனையும் ஏதாவது ஒரு வழியில நடந்து திரும்ப உங்களுக்குள்ள அந்த துக்கமும் துன்பம் வந்து நிற்கும். இதுதான் ரிவர்ஸ் மெத்தடு. வெளியே போறது உள்ள வருது, உள்ள போறது வெளியே இருக்கிறது உள்ள பாதிக்குது, உள்ள இருக்கிறது வெளியே பாதிக்குது, இங்க இருக்கிறது அதை மாத்துது, அது இங்க மாத்துது. இப்ப உங்க கையில என்ன இருக்குன்னா, வெளியில என்ன துக்கமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள நீங்க இன்பத்தை போட்டு போட்டு பழகணும். இன்பமா, நான் இன்பமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், உற்சாகமா இருக்கேன், இன்பமா இருக்கேன். ஏன்னா இதான் ரிவர்ஸ் மெத்தடு. நீ உன் வாழ்க்கையில உனக்கு பிடிக்கும், இந்த ஆஃபீஸ் பிடிக்கல, அப்போ உனக்கு நல்ல பிடிச்ச ஆஃபீஸ் கொலீக்ஸ், ஆஃபீஸ் ஜாலியான ஆஃபீஸ், நல்ல சேலரி, நல்ல ஆம்பியன்ஸ், நீ அதை நினைக்க நல்ல ஆஃபீஸ், நல்ல அந்த அது அப்படியே அந்த ஃபீலிங் நீ வெளியே கொடுக்க இப்போ பிரபஞ்சம் உனக்கு எப்படியா அதை கொடுத்து தான் ஆகணும்ல. ஸோ அது என்ன பண்ணணும்னா, இந்த ஆஃபீஸில் ஒரு பிரச்சனையாக்கி உன்னை ரிசைன் பண்ண வச்சு, இல்லை அவங்களே உன்னை ஃபயர் பண்ண வச்சு, உன்னை வேற ஒரு வேலை தேட வச்சோ, இல்லை உனக்கு ஒரு வேலையை ரெடி பண்ணி வச்சோ, ஏதோ ஒன்று சீனை கட் பண்ணி 3 மாதம் கழிச்சு பார்த்தா நீ வேற ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருப்ப. இப்போ அந்த ஆஃபீஸ் உனக்கு பிடிச்சிருக்கும், அந்த ஆஃபீஸ் கொலீக்ஸ் உனக்கு பிடிச்சிருக்கும், அங்கே கொடுக்குற சம்பளம் உனக்கு பிடிச்சிருக்கும், ஆஃபீஸோட ஆம்பியன்ஸ் உனக்கு பிடிச்சிருக்கும், எல்லாமே சூப்பராக பிடிச்சிருக்கு. ஏன்னா நீ இதை மாற்றினா அது மாறிடுச்சு. ஓகே, ஸோ இது ஒரு பெரிய சயின்ஸு. இதில் எப்படி எல்லா விஷயங்களும் வந்து கனெக்ட் ஆகுதுன்னா ரொம்ப நம்ம டீப்பாக போக பார்க்கலாம். அடுத்தடுத்த பார்ட் 2 வாட் எவர் நான் போட ட்ரை பண்ணுறேன். பட் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, வெளியில் ஒரு சம்பவம் நடந்தால் நீ உள்ளுக்குள்ளே சிரிக்கிற இல்லை உள்ளுக்குள்ளே அழுகிற. அதே மாதிரி தான் நீ உள்ளுக்குள்ளே அழுகிறியா சிரிக்கிறியா, அதற்கு சம்பந்தமான ஒரு விஷயம் வெளியில் நடக்க வேண்டும் என்பது பிரபஞ்ச விதி. இது ரிவர்ஸ் மெத்தடு. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நான் என்ன பண்ணணும் சார், அப்போ வெளியில சந்தோஷமா இருக்கோ துக்கமா இருக்கோ, உள்ளுக்குள்ள நீ சந்தோஷத்தை மட்டுமே கொடுத்துக்கிட்டே இரு. அது எவ்வளவு நாள் சார் கொடுக்கணும்? உங்களுக்கே தெரியும், உங்க லைஃப்ல எந்த துன்பமும் இல்லாம எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் லைஃப்ல நிம்மதியும் அமைதியும் சந்தோஷமா பூத்து கொடுங்க. அந்த ஒரு லெவல் வர வரைக்கும் இந்த பயிற்சியை நீங்க பண்ணிட்டே இருக்கணும். அது வர வரைக்கும் உள்ளுக்குள்ள நீங்க இன்பத்தை கீப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், உங்களை சுத்தி எல்லாமே இன்பமா இருக்கும். ஸோ வெளியே இன்பமா இருக்கிறதுனால நீ உள்ளுக்குள்ள இன்பமா இருக்க, உள்ளுக்குள்ள நீ இன்பமா இருக்கிறனால வெளியே இன்பமான சம்பவம் நடந்தாகணும். வெளியே இன்பமான சம்பவம் நடக்கிறனால உள்ளுக்குள்ள நீ இன்பமா இருக்க, உள்ளுக்குள்ள நீ இன்பமா இருக்கிறனால வெளியே இன்பமான சம்பவம் நடந்தாகணும். வெளியே இன்பமான சம்பவம் நடக்கிறதுனால நீ உள்ளுக்குள்ள இன்பமா இருக்க, உள்ளுக்குள்ள இன்பமா இருக்கிறனால வெளியே இன்பமான சம்பவம் நடந்தாகணும். ஆக சம்பவங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் வாழ்க்கையில. மனிதர்கள் மாறுவார்கள், சம்பவங்கள் மாறும், இடம் மாறும், அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் இன்பம் என்பது மாறாமல் நிலை இருந்து கொண்டே இருக்கும். மன நிறைவு என்பது மாறாமல் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு சைக்கிளை நீ கிரியேட் பண்ணணும். இப்ப அப்படி இல்லை. இப்போ திடீர்னு உனக்கு ஒரு விஷயம் சந்தோஷமா இருந்தா நீ சந்தோஷமா இருக்க, அங்க ஒரு துக்கமா நடந்தா நீங்க துக்கமா இருக்க. நீ துக்கமா இருந்தன்றதுனால இன்னொரு துக்கமான சம்பவம் நடக்குது, நீ சந்தோஷமா இருந்ததுனால இன்னொரு சந்தோஷமான சம்பவம் நடக்குது. ஸோ சந்தோஷமும் நடக்குது, சந்தோஷப்படுற, துக்கமும் நடக்குது, துக்கப்படுற. நீ சந்தோஷப்பட்டதுனால சந்தோஷம் நடக்குது, நீ துக்கப்பட்டதுனால துக்கம் நடக்குது. சந்தோஷம் நடந்தாலும் துக்கம் நடந்தாலும் நான் சந்தோஷம்தான். சந்தோஷம் நடந்தாலும் துக்கம் நடந்தாலும் சந்தோஷம்தான். சந்தோஷம் நடந்தாலும் துக்கம் நடந்தாலும் சந்தோஷம்தான். சந்தோஷம் இருந்தாலும் துக்கம் எப்பயாவது நடந்தாலும் சந்தோஷம்தான். சந்தோஷம் இருந்தாலும் எப்பயாவது துக்கம் இருந்தாலும் சந்தோஷம்தான். சந்தோஷம் இருந்தாலும் துக்கம் இல்லை, சந்தோஷம்தான், சந்தோஷம்தான், சந்தோஷம்தான். இந்த சைக்கிள் தெரியுதா? இது ஒரு சைக்கிள். இதை உருவாக்கணும். இந்த சைக்கிளை ஒருத்தருக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும் அப்படி ஒரு சைக்கிளை கிரியேட் பண்ணுறது. எப்பயுமே சந்தோஷமா இருந்து பழகிற அந்த டேலண்ட், அதை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு சில பேருக்கு ஒரு சில நாட்கள் ஆகும். அதை ப்ராக்டிஸ் பண்ணினீங்க, அந்த சைக்கிளை நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா, எனக்கு லைஃப்ல எனக்கு இது வேணும், அது நடக்கணும், அது வேணும், இது வேணும், நீங்க எதுவுமே கேட்க வேணாம். ஏதோ நடந்துட்டு போகுது போ, எது நடந்தாலும் நீ சந்தோஷமா இருக்க போற, உன்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி தான் ஏதோ நடக்க போகுது. ஏன்னா உனக்குள்ள எப்பயுமே சந்தோஷம் தானே உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. ஏன்னா இங்க என்ன உற்பத்தி ஆகணுமோ வெளியே அதான் நடக்கணும், வெளியே என்ன நடக்குதோ அதுக்கு தான் நீ ரியாக்ட் பண்ண போற. இது ஒரு கனெக்ஷன், இது ஒரு ரிவர்ஸ் மெத்தடு. இந்த ரிவர்ஸ் மெத்தடு மேல உங்களுக்கு ஒரு கவனம் வர வேண்டும். அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது தெரிந்து கொண்டீர்கள். இந்த நிமிஷத்திலிருந்து நீங்க என்ன பண்ணணும், இப்போ டக்குன்னு போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திட்டு, லைக் அமுத்திட்டு, கமெண்ட்ல எல்லாம் சூப்பர் சக்தின்னு அதெல்லாம் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுட்டு, இப்போ இருந்து எது நடந்தாலுமே உள்ளுக்குள்ள இன்பம் தான். ஒன்றும் இன்பமாக இருப்பேன், இல்லை அமைதியாக இருப்பேன். இந்த துக்கப்படுறதுக்கு வேதனைப்படுறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் துக்கப்பட்டு வேதனைப்பட்டதுன்னா அப்போ அது மாதிரி ஒரு சம்பவம் ஃபியூச்சரில் நடக்க போகுதுன்னு அர்த்தம். நானே விதை போட்டிருக்கேன். ஏன்னா இங்கே என்ன நடக்கிறோன்னு அங்கே நடக்கணும், வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகணும்.
வெளியே என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுதோ நான் அதுக்கு தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த இந்த புரிதல் உங்களுக்கு வேணும். ஓகே, ஸோ அதை பற்றி சிந்தியுங்கள். நான் மீண்டும் இன்னொரு நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.